ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம மிதுன ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்கள் இயல்பாகவே ஒரு யங் மைண்ட் செட் இருக்கும். அவங்கள்ட்ட வயது 60 இருக்கும். செயல்பாடுகள், எண்ணங்கள் அதெல்லாம் பார்த்தா ஒரு 20 வயது மனிதருக்கு உண்டான செயல்பாடுகள்லாம் இருக்கும். இது அவங்களோட யங் மைண்ட் செட்டை காமிக்கும். ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருப்பாங்க. ரொம்ப இமோஷ்னலி கனெக்ட் ஆவாங்க எல்லாரோடையுமே. அதே மாதிரி ஒரு மேக்னட்டிசமில் ஒரு கான்செப்ட் சொல்லுவோம் இல்லையா, ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்டட். அந்த மாதிரி இவங்களுக்கு எதிர்பாலினர்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க ரொம்ப இன்டலெக்சுவலான பீப்புள். ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த அறிவை பயன்படுத்தி இவங்க முன்னேறுவாங்களா அப்படின்னு பார்த்தாக்க ஒரு 50% மக்கள் தான் அந்த வேலைகளை பார்ப்பாங்க. மிச்சவங்க தயக்கப்பட்டே வாழ்க்கையில் வாய்ப்புகளை இழந்திருக்கிற பர்சன்ஸாக இருப்பாங்க. நம்ம இவங்கள்கிட்ட இருக்கும்போது ஒரு தேர்டு பெர்செப்ஷன் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு 2 விதமாக நம்ம ஒரு விஷயத்தை அணுகிறோம் அப்படின்னா, 3வது விதமாக இப்படியும் அணுகலாம் அப்படிங்கிற லேட்ரல் திங்கிங் இவங்கள்ட்ட நிறையா இருக்கும். இது மாதிரி இவங்க கொடுக்குற கைடன்ஸாக இருக்கட்டும், ஆலோசனைகள்லாம் அடுத்தவங்களுக்கு நிறையா பயன்பட்டு அவங்க நிறையா முன்னேறிட்டு போயிடுவாங்க. இவங்க இருக்கிற இடத்துலையே இருப்பாங்க. இது இவங்களுடைய இரட்டைத்தன்மையினால தான் அப்படி இருக்குது. ஏன்னா இவங்க ராசி அதிபதி புதன் இல்லையா, அவருக்கு நிறைய அறிவை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது, எல்லாமே இருக்கும். பட் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசித்து நிறைய வாய்ப்புகளை இழந்திருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு கர்மஸ்தானத்துக்கே சனி பகவான் வராரு. இந்த இடத்துல அவர் என்னென்ன செய்வார் அப்படின்னாக்க, கர்மஸ்தானம்ங்கிறது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம். இது வரைக்கும் சரியான வேலை அமையலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கும். இது வரைக்கும் நான் எந்த பிஸ்னஸும் பண்ணல, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா வெல்கம், ஒரு புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி 10ஆம் ஸ்தான பலம் அதிகம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் தொழில் வேலை இது நல்ல ஸ்திரத்தன்மையோடு நடந்துடும். அங்கே இருந்துட்டு அவர் என்ன ஸ்தானங்களை பார்க்குறாரு அப்படின்னா, 12ஆம் வீட்டை பார்ப்பார், 4ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார். ஸோ இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் 10ஆம் இடத்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும், உங்கள் தொழிலை ஃபோக்கஸ் பண்ணணும், விரயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும், கலத்திரத்தை பார்க்கணும், நம்மளுடைய திருமணம் சார்ந்த உறவுகளை பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரமாக இருக்குது இந்த சனி பயிற்சி. இதில் உங்களுக்கு 80% நல்ல பலன்களை தான் சனி பகவான் தரத்துக்கு வந்திருக்காரு. சரி, 10ஆம் இடத்துக்கு வராரே, என் தொழில் பாதிக்குமா அப்படின்னா, சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நீ சரியாக இருந்தால் நான் சரியாக இருப்பேன், நீ தப்பு பண்ணினா எங்கெங்கே செக் வைக்கணுமோ அங்கங்கே வைப்பேன். அதுதான் அவருடைய ஸ்டாண்டு. அப்படி பார்க்கும்போது தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் கவனம் வேணும், தெளிவான சிந்தனைகள் வேணும், ஸ்டெபிலிட்டி வேணும். செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டா 4 பேர்கிட்ட ஆலோசனையை கேட்டு செய்ய ஆரம்பிக்கணும். செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது கடினமாக போயிடும். அதே மாதிரி தொழில் மூலமாக நிறையா பணம் வரும் உங்களுக்கு. அப்போ 12ஆம் ஸ்தானம்ங்கிறது விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அது விரயம் மட்டும் கிடையாது, முதலீட்டுக்கான ஸ்தானமும் அதுதான். அப்போ நிறையா பணம் வரும்போது சிறப்பான இடங்களில் முதலீடு பண்ணணும். 4ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால உங்களுக்கு புதுசாக ஒரு வண்டி வாங்கணும், ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நிறைவேற்றிக்க முடியும். ப்ரொவைடட் வித் கரெக்டாக உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி கிரகநிலைகளை ஆராய்ஞ்சிட்டு அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஒரு வீடு வேணும் அப்படின்னா கிடைக்கும், வாங்கலாம், பண்ணலாம். நான் ஒரு முதலீடுகள் செய்யலான்ட்ருக்கேன், ஒரு நிலம் வாங்கலான்ட்ருக்கேன், செய்யலாம் தாராளமாக. இந்த பணங்களை ப்ராப்பராக பண்ணுங்கள். நேர்மையான வழியில் சம்பாதிச்சு நேர்மையான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தாயாருக்கு இது வரைக்கும் உடல்நிலை சரியாக இல்லை அப்படின்னு எதுவும் இருந்ததுனாக்கா ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை பெட்டராக இருக்கும். அதுவும் நல்லபடியாக மூவ் ஆன் ஆகி வரும். அதே மாதிரி 7th ஹவுஸ் அவர் பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு நியூ கம்யூனிகேஷன்ஸ் நிறையா கொடுப்பாரு, புது புது மனிதர்களை கொடுப்பாரு, புதிய எண்ணங்களை கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு ஒரு
மைண்ட் செட் உங்களுக்கே வர ஆரம்பிக்கும். இதை இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு. ஏன்னா தொழில் ஸ்தானமும் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும்போது புதிய மனிதர்கள்கிட்டேருந்து நிறைய ஐடியாஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க. அப்படி ஐடியாஸ் கலெக்ட் பண்ணும்போது அதை செய்யலாமா, அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டீப்பராக அனலைஸ் பண்ணணும். இந்த விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத, அதோடைய சாதக பாதகங்களை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த புதிய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது ஒரு புதிய தொழில் நமக்கு கிடைக்குங்கிறது வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதே சமயத்தில் அவர் பார்க்குறது வந்து விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இந்த தொழில் நான் பண்ணுறேன், எனக்கு புதுசாக ஒன்று கிடச்சிருச்சு, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இதை நான் பண்ணுறேன் செய்கிறேன்னு எடுத்துகிட்டு சாதக பாதகங்கள் ஆராயாமல் பண்ணும்போது விரயஸ்தானத்துக்கான வாய்ப்புகளும் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படலாம். அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்கும்போது அதில் வில்லங்கங்கள் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறதையும் விசாரித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 7ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுடைய கலத்திரஸ்தானத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு செப்பரேஷன் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது பிரிஞ்சு போயிடாமல் அதை எப்படி நம்ம ஒட்ட வைக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட நம்ம எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன்னா புது புது மனிதர்களுடைய இன்ட்ரொடக்ஷன்ஸ் வரும். நீங்கள் வேறு மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக அட்ராக்ட் ஆகக்கூடிய ஆட்களாகவும் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெசிஃபிக்கான யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்கை நீங்கள் அந்த நண்பர்கிட்ட பார்க்கும்போது அதை நம்பி ஏமாந்துருவீங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனங்கள் இருக்கணும். பார்ட்னர்ஷிப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் தொழில் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவும் போகும், பிரிவதற்காகவும் இருக்கும். இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராயணும். ஏன்னா 10-7 கனெக்ட் ஆகும்போது அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆராய்ஞ்சு பார்த்து அதற்கான முயற்சிகள் நம்ம பண்ணலாம். புதுசாக ஒரு தொழில் கூட்டு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகம் வெல் அண்ட் குட்டாக இருந்தால் யூ கேன் மூவ் ஃபார்வர்ட், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி புதுசாக கம்யூனிகேஷன்ஸ் கிடைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதனால் நமக்கு வந்து நம்ம தொழில் இம்ப்ரூவ் ஆகும். நிறையா பேர்கிட்ட கம்யூனிகேஷன் கிடைக்கும்போது நம்ம தொழிலை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ராபப்ளி மிதுன ராசிக்கு வந்து எல்லாமே சோஃபார் ஸோ குட். தொழில் அந்த விஷயந்தான் இப்போ அதிகமாக உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருக்குது. சுற்றி அதுதான் வருது. ஏன்னா 10, 7, 4ங்கும்போது தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய முதலீடுகள், சொத்து வாங்குறதாகட்டும், இந்த விஷயங்கள் தான் இருக்கும். உங்கள் லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நல்ல தொழில் அமையும், அதன் மூலமாக சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்கும், நல்ல வாழ்க்கை துணை அமையும், திருமணஸ்தானத்தை பார்க்குறதுனால நல்ல வாழ்க்கை துணை அமையும். இந்த மாதிரி குடும்பம், தொழில் இது 2 தான் இந்த தடவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நிதானமாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 80% நல்ல பலன்கள் தான் கொடுக்குற மாதிரி ப்ரெடிக்ட் ஆகுது. இது வந்து ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். உங்கள் சுயஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் மேற்கொண்டு முதலீடு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சொத்து வாங்குறதா இருக்கட்டும், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.